தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகாதீங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகாதீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க. மூன்றாவது, தேவன் கொடுத்த வேலையை செய்யுங்க. அவர் என்ன உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரோ, அது தேவனுக்கு உண்மைத்தமாக வாழுங்க. உங்கள் இருதயத்தை அடிக்கடிக்கு மாற்றாதீங்க. உங்களுடைய சிந்தனை அடிக்கடிக்கு மாற்றிட்டு இருக்காதீங்க. தேவன் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. தேவன் எப்பொழுதும் அவர் காரியத்தை சரியாய் செய்கிறார். யோனாவின் இருதயம் மாறினது, ஆனால் தேவனுடைய இருதயமோ தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் ஒரு நாளும் மாறவில்லை. அதற்காக கர்த்தர் பெரிய முயற்சி எடுத்து யோனாவை அவர் பக்கம் திருப்பி அங்கே அழிவுக்கு நேராக இருக்கிற ஜனங்களை காப்பாற்றும்படியும் காப்பாற்றுகிறதற்கு அவர்களை ரட்சிக்கும்படிக்கு யோனாவை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆழத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்த இடத்துல நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை, புதிய ஆளுகையை கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறாங்க. ஆழமான சூழ்நிலையா, நெருக்கடியான சூழ்நிலையா, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உண்மையா தேவனுடைய மீட்பை தேடுங்க. உண்மையா தேவனுடைய துணையை தேடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஜெயத்தையும் மேன்மை கொடுத்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நடத்துவார்.